சொந்தம் கொண்டாடிடுவாய். சிந்தைய குளிர வைக்க சொந்தம் கொண்டாடிடுவாய். கண்ணன் திருநீரா கடந்து ஓடிடும் புத்தகங்கள் மாறியும் உருவத்தை நாடி வரும். கண்ணன் திருநீரா கடந்து மனமிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா. மனமிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா. மனமிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா. மணியுடன் அடிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருகுமடா. மனமுடன் அறிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருகுதடா. தினம் தினம் உணர்ச்சியிலே திருநீர் அருந்திடடா. தினம் தினம் உணர்ச்சியிலே திருநீர் அருந்திடடா. தீர்ந்திடும் அச்சமெல்லாம் தெய்வம் துணை காக்குமடா. தீர்ந்திடும் அச்சமெல்லாம் தெய்வம் துணை காக்குமடா. தீர்ந்திடும் அச்சமெல்லாம் தெய்வம் துணை காக்குமடா. கண்ணன் திருநீரா கடந்து ஒளிவிடும் புத்தகங்கள் மாறியும் உருவத்தை நாடி வரும். கண்ணன் திருநீரா கடந்து வணக்கம். நீரளவு யாகுமாம் நீராமல் தான் கேட்டேன். நூலளவு யாகுமாம் நுண்ணறிவு மேலை மேலே தவத்தளவு யாகுமாம் தான் பெற்ற செல்வங்கள். தன்னுடைய குலத்தளவு யாகுமாம் உணவென்றே சொல்லியிருக்கிறார்கள். மும்மூர்த்தியில் ஒருவன் படைக்கும் கத்தன் நான்முகன் பிரம்மதேவன் என்று தெரிவிப்பார்கள். அல்லும் பகலும் வருவனாலும் தண்டத்தை கையில பிடித்து போய்வா பூவுலகம் என்று படைக்கும் தொழிலை உள்கொண்டு செய்து கொண்டு வருகிறேன். ஆனால் இப்பொழுது படைக்கும் தொழிலை ஆரம்பம் செய்ய வேண்டியதான். பார்க்கலாம். திருப்பரம் குன்றத்தில் நீ திரித்தாய் முருகா. திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரம் குன்றத்தில் நீ திரித்தாய் முருகா. திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரம் சிறப்புடனே கண்ட தோட்டம் உண்டு. சிங்காரமயிலான கூட்டம் உண்டு. சிறப்புடனே கண்ட தோட்டம் உண்டு. சிங்காரமயிலான கூட்டம் உண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அன்பு உருகாத அன்பு கோர் பஞ்சமில்லை. அன்பு உருகாத அன்பு கோர் பஞ்சமில்லை. பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுத சோலையில் முதிர்ந்த பழம். பழமுத சோலையில் முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்படும். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்படும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும்.
இருக்கின்றது பார்க்கலாம். உங்களுக்கு யாரால் என்ன குறை நேர்ந்தது? வெள்ள விவரமாக தெளிவாக சொல்லுங்கள். நீங்க அழுவதற்கு காரணம்? சுவாமி, நாங்கள் யார் தெரியுமா? யார்? நாங்கள் தான் தேவலோகத்தின் நாட்டியமர்கள் சுவாமி. தேவலோகத்திலே நாட்டியமர்கள். ஆமா. நீங்க அழுவதற்கு காரணம்? சுவாமி, வீரகண்டாபுரி ஆளக்கூடிய சுந்தடா உபசுந்தடா தேவேந்திரனை எங்கே கேட்டு சாட்டை கொண்டு அடித்து விட்டான். ஆமா, வீரகண்டா அப்படி ஆண்டு வரக்கூடிய சுந்தராபன் உபசுந்தரா அடிபட்டு வந்து என்னிடம் முறைவிட்டால் என்னால் அவனை எப்படி அடிக்க முடியும்? அவன் வாங்கிய வரம் அப்படிப்பட்ட வரம். ஒரு காலத்திலே எங்களுக்குள் இறப்பு ஒன்று இருக்குமாயில் அண்ணுடைய தம்பியிடத்திலும் தம்பியினுடைய அண்ணனிடத்திலும் வரத்தை கேட்டான். வரத்தை கொடுத்ததே நான் தான். அவனை அடிக்க என்னால் முடியாது. அதனால் அந்த அரக்கன் அடைய வேண்டும். இந்த தேவர்கள் நல்வாழ் பெற வேண்டும் என்றால் அந்த அரக்கனை அழிய என்னால் முடியாது, உங்களால் முடியாது. உங்களை மாதிரி ஒரு பெண்ணால் தான் முடியும். பெண்ணால் தான் முடியுமா? ஆமா சுவாமி, அப்படி என்றால் அந்த பதுமையை நாங்கள் இப்போதே அந்த பதுமையை பார்க்க வேண்டுமா? அம்மா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் எல்லளவு எடுத்து எவரனா பெண்ணாக படைத்தால் அந்த பெண்ணால் அந்த அரக்கன் அழிவான். சுவாமி, அப்படியா? படுத்தி விடுங்கள் அந்த உருவத்தை. ஆமாம். எப்படி பார். ஓம் பிரம்மாய நமக. ஓம் என்ன ஒரு அழகு சுவாமி! உலகில் உள்ள அழகை எல்லாம் எல்லளவு எடுத்து ஒரு எவன பெண்ணாக படுத்தி விட்டீர்கள். ஆமா சுவாமி, படுத்தி விட்டீர்கள். ஆனால் பதுமையாக இருக்கிறது. பதுமையாக தான் படுத்திருக்கின்றேன். அப்படியா? அதுக்கு சுவாமி, அப்படி என்றால் தாங்கள் இப்பொழுது வாயை திறந்து விடுங்கள் சுவாமி. ஆமா, இப்பொழுதுதான். ஓம் பிரம்மாய நமக. அப்பா, அமருங்கள் அப்பா, அமருங்கள் அப்பா. நான் அள்ளிமரால் அடிப்படி சுவாமி, படுத்தி விட்டீர்கள். ஆமா, அதுக்கு பேசுறது அழித்து விட்டீர்கள். உண்மைதான். பொருள் ஒன்று இருந்தால் பெயர் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? சுவாமி, என்ன பெயர் சொல்லி அடைப்பது? இதனுடைய பெயர் இப்பொழுது திடீரென்று படித்ததால் திலோதமா. அப்பா, உலகில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் எல்லளவு எடுத்து ஒரு எவர பெண்ணாக படைத்து திலோதமை என பெயரும் சூட்டி விட்டீர்கள். ஆமாம், என்னை படைத்த காரணம் என்ன? உன்னை படைத்தது காரணம் இருக்கின்றது, வேலை இருக்கின்றது, பொருளும் இருக்கின்றது. காரணம் இருக்கின்றது. அப்பா, அபயம் காப்பாற்று என்று அழுகின்றார்களே, இவர்கள் யார்? இவர்களுக்கு என்ன குறை இருந்தது? தேவநாட்டிலே நாட்டியவார்கள். அம்மா, வீரகண்டாபுரி ஆண்டு வரக்கூடிய சுந்தராபன் உபசுந்தரன் அடிபட்டு வந்து முறைவிட்டால் அதனால் அவனை அடிக்க என்னால் முடியாது. அவன் வாங்கிய வரம் அப்படிப்பட்ட வரம். அண்ணனுடைய தம்பியிடத்திலும் தம்பியின் அண்ணனிடத்திலும் வரத்தை கேட்டான். வரத்தை கொடுத்த நான் தான். அவனை அடிக்க என்னால் முடியாது. அவனை எடுப்பதற்காகவே உன்னை படைத்திருக்கின்றேன். அரக்கர்கள் அழிய வேண்டும். ஆமா, தாங்களிடம் வாங்கிய வரத்தின்படி அவனை அழிக்க முடியவில்லை. அதனால் இரு வரலாறுகளும் அழிவதற்காக என்னை படைத்திருக்கின்றேன். அப்பா, உங்களது குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். அது போரும். தேவர்களின் குறை தீர்த்து அரக்கர்களை அழித்து விட்டு வருகின்றேன். இருந்தால் அதுவும் அடர்ந்த கானகம். ஆமா, அந்த அடர்ந்த கானகத்திற்கு என்னால் தனியாக செல்ல முடியாது. ஏனென்றால் அம்மா, பெண்ணாக பிறந்தவள் நான் கானகம் தன்னந்தனியாக என்னால் செல்ல முடியாது தந்தை என்று உரைக்கிறார். துணைக்கு நான் வருகின்றேன். புறப்படு மகளா. வேண்டாப்பா, வேண்டாம். என்னை எப்பொழுது படைத்தாயோ அதே போல எனக்கு ஒரு ஆண் துணை ஒன்று படைத்துவிடுங்கள். அந்த ஆண் துணையோடு சென்று 2 அரக்கையும் அழித்து விட்டு வருகின்றேன். அம்மா, உன்னை படைத்தது நல்ல நேரமாக இருந்தது. இப்பொழுது ராகு காலமாக இருக்கின்றது. ராகு காலத்துல படைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. சொல்வதை கேள். வேண்டாம். அம்மா, ராகு காலமாக இருந்தால் என்ன, பகல் காலமாக இருந்தால் என்ன, இப்பொழுதே எனக்கு ஒரு ஆண் துணை ஒன்று படைத்து விடுங்கள். ஆண் துணை தானே? இப்பொழுதே பார். ஓ
அப்பா ஆமா. ஆத்திரி ஒன்று கேட்டு ஆமா. செஞ்சு மலை மேல உட்கார்ந்து இருக்க பாருங்க குரங்கு, இஞ்சி துண்ண குரங்கு. இஞ்சி துண்ண குரங்கு. அதே போலவே இருக்குது. ராவு காலத்துல படைச்சது ராவு காலம் மாதிரி அமைஞ்சு போச்சு. சரி படைச்சதுதான் படைச்சு. சரி அது வாயை கொஞ்சம் திறந்து விடுங்க. எப்படி பார். ஓம் பிரம்மாய நமக. ஓம் பிரம்மாய நமக. ஓம் பிரம்மாய நமக. தந்தையே டேய் வேப்பல கட்டி போடுறே. ஏன் என்ன படிச்சீங்க? அவதாரமே உன்னை படைத்தது நான். ஏன் அப்பப்ப படிச்சீங்க? அப்பப்பா படைகளை படிச்சதே இப்பதான் படிச்சேன் நானு. ஐயோ இப்பதான் ஏன் படிச்சீங்க? உனது தந்தை அப்பா நினைக்க வேண்டும். நீனா நீனா நானே நானே நானா? டேய் நான் தான்டா. அதான் நீதான் நானும் தான். நீனா என்ன ஏன் படிச்சீங்க? உன்னை படைத்தது காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஆமா அப்படியே திரும்பி பாரா. யாரு இந்த பொங்கல்? பொங்கல் இல்ல புளியோதரை. யாரா அவன்? யாரு இந்த பெண்கள்? இவங்களுக்கு ஏற்பட்ட கோரை என்ன? டேய் கோரையாவது குறை என்ன? குறை என்ன? ஐயா காப்பாத்துங்க ஐயா. அதான் சரி. அப்பா என் துணியை அவுத்து விட்டு இவளுங்க என்ன பண்ணுகிறார்கள்? ஏண்டா அவளுக்கு ஈனமான சூடு சொன்னேன்ல? இல்லையே. ஏண்டா அவள் அடிபட்ட வேகம் உன் காலை இருக்கை கட்டி பிடித்து கெஞ்சி அழுகிறார்கள். கெஞ்சி கெஞ்சி அவனுங்க காலை பிடிச்சி கெஞ்சி அழுவில்லை. ஏன் எப்படி அழுகுறார்கள்? வாய் எங்க வச்சு தூக்குற பத்தி. டேய் எங்கன்னா இருக்கு தெரியுதா? மானனம் மானனமா இருக்கிறியே. இவங்களுக்கு ஏற்பட்ட குறை ஐயா நாங்கள் ஏன் தெரியுமா? நாங்கள் தான் தேவலோகத்தின் நாட்டிய மதர்கள். சொல்லுவான். தேவலோகத்தில் நாட்டு மாடுகளா? டேய் என்ன வாட்டமா வாய காட்டுற பாரு. அது போய் போய் தின்னுமே சழுகு புழுக்கு சழுகு புழுக்கு. தேவலோகத்தில் நாட்டு வாழ்க்கை பொங்கலா வாய மாதிரி கேட்டாரா? சரி சரி சரி. நான் வந்து செல்ல பிள்ளை தானே. ஆமா நான் மழை சொல்றேன். ஆண்டு வரக்கூடிய ஆமா சுந்தன் உபசுந்தன் சுந்தரோகன் உபசுந்திரன் நாங்கள் அடிப்பட்டவர்கள் சுவாமி. உன்னை எங்கெங்க அடித்தான்? ஊம்பி அழுவாதே. ஐயோ ஏம்பி அழுகாதே. எங்க தெரியுமா அடிச்சா? என்ன வாயிலையா அடிச்சுட்டான். வாயை காட்டி இருக்குது. அதான் வாயிலே அடிச்சு விட்டான். நீ அடுத்தபடி வா மஞ்ச மாதா. மஞ்ச மாதாவா? ஒன்னு அழுவு ஒன்னு என்கிட்ட சொல்லு. இல்ல சொல்லு இல்ல அழுவு. எதுவுமே இல்ல. என்ன அழுவுறியா சிரிக்கிறியான்னு எனக்கே தெரியல. டேய் காலையில வளைக்கலாம். என்னையும் அடிச்சுட்டான். உன்னை அடிச்சான்? ஆமா. எங்க அடிச்சான்? எங்க அடிச்சுட்டான். அடிச்சிருப்பான். என்ன பார்த்தவனே அடிச்சிருப்பான்னு சொல்றீங்க? ஏன் அடிச்சான்னா எதுக்கு? இவ சொத்தை பார்த்துதான் திண்டி வந்து மேம்பாலமே கட்டினாங்க. அதனாலதான் சொத்தை வச்சு அவன் அடிச்சிருக்கான். அவன் சொத்துல அடிச்சு பழக்கம். முழுங்க முழுங்க. என்னைய குப்பிளிக்க கூடாது. வார்த்தி வார்த்தி முழு முழு. நான் உரி விடுறேன் உரி விடுறேன். அப்படியே நெஞ்சி நெஞ்சு மேல இருக்குது. ஓ அதுக்குள்ள மாத்தி அடிச்சிட்டாங்களா? சொல்லு சொல்லிட்டு அப்புறம் தேம்பு. இல்லைன்னா உன்னை எங்க அடிச்சான்? நிக்க வச்சு மேல அடிக்கிறோம் எல்லாம் எடுத்து அடிக்கிறான். மேல அடிச்சான். முதல்ல அங்க இடம் பத்தல் தொட்டி கீழே அடிச்சான். கீழே அடிச்சு இடம் பத்தலன்னு மேல அடிச்சான். உன்னை நடுப்புற அடிக்கலையே, பின்னாடி கூட அடிக்கிறான். பின்னாடியா? திரும்ப அவன் அடிச்சிருப்பான். என்ன கட்டா அவன் அடிச்சிருப்பான். ஆமா அந்த சுந்தரன் குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். அவங்க குறையை நான் தீர்க்கிறேன். உங்க குறையை நான் தீர்க்கிறேன். போய் சனி மூணுல படுங்க. இந்த வரேன். ஐயோ ஒரு ஆர்டர் சொல்லுகிறேன். போய் வா.
சக்தி என்ன பண்றா? யாரே சக்தியா? எனக்கு சக்தி. உனக்கு உங்க கையில சக்தி இருக்குது. நானே பேசிக்கிட்டு இந்த பேப்பரை பார்த்துட்டு கேக்குறேன். ஆமா. ஐயோ அப்பா அப்பா இப்படி வசிக்கிறாரு அதே மாதிரி மாமா மாமா சூப்பர் பிகர் மாமா. கேக்குறா பிகர் இல்ல சவுண்ட் பாக்ஸ். ஆம்பளை பேர் சொல்லலாம். சூப்பர் பிகர் கண்ணி. இந்த தெவுடிய மாதிரி தான் செய்யக்கூடாது. ஐயோ நீ பையா நான் கண்ணிய மணியன்னு சொல்றேன். கொக்கோ கோலக்கு பிறந்தவனே. கவிதைக்கு பிறந்தவளே கண்ணே அடி கண்ணே கசமாலமே உன்னை காதலிச்சா அனாச்சாரமே. என்ன நான் வசனம் பேசுறேன், அவங்க வாசிக்கிறாங்க. வருஷத்துக்கு ஆச்சு ஆடுறான். அப்பா அப்பா தம்பி அப்பா 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 இப்பதானே சொல்றான். ஐயோ அப்பாதான். ஆமா ஆனா இந்த பெண்ணை எதுக்காக இட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்காக? இந்த பெண்ணை என்ன கட்டிக்க சொல்றீங்களா? ஏய் ஓ. டேய் நான் அக்காடா. என்னப்பா உலக என்ன டேய் அக்கா வந்திருக்கேன்டா. டபாக் டபாக் ஐயா கட்டுடு பையா உனக்கு. ஏன் பிச்சுக்கோடி. என்ன தம்பி தம்பியா அண்ணா? டேய் அப்ப என்ன தம்பின்னு கூப்பிட்டா நான் உன்ன அண்ணன் தானே கூப்பிடணும். நான் உனக்கு தந்தடி எனது புள்ள. மாமா. டேய் மாமாவா? சரி மறுநாள் அப்பா நினைக்க வேண்டும். அப்பா தம்பி முன்னாடி இந்த பெண்ணை விடுத்து முன்னாடி டேய் ஐயோ ஐயோ கையா காட்டு வாட்டமே சரியில்லை. கையில ஏன் போய் வாட்ட வைக்கிற? நாரும். இரண்டாவது பின்னணி உன்னை விடுத்து. சரி இதனுடைய பெயர் சிலோர்தமா. ஆமா. உன்னுடைய பெயர்? அக்கா மட்டும் பேர் வச்சிட்டேன். ஆமா. எனக்கு வைக்கலையே பேரு. ஒரு பேர் வைங்க. புலேந்திரன். புலேந்திரன். அக்கா உன்னுடைய பெயர் திலோர்தமா. திலோர்தமா. என்னுடைய பேரு புலேந்திரன். ஏய் அக்கா வாயிலே அடிப்பு பையா. வாயில அடிச்சு பழக்கமா? யாருக்கு? எனக்கு எங்க பையன் என்ன? ஒரு திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்க. அந்த கூட்டத்துல நான் நின்று இருப்பேன். தம்பி காணுன்னு சொல்லிட்டு தேடி நீ வராத, நீ மாட்டிக்கொள்ளுவ. எட்ட நின்னு தம்பி புலேந்திரா மரியாதை கெட்டுடும். என் கட்டையாலே அடிப்பா. அப்புறம் என் கொட்டையால அடிப்பேன். ஐயோ அப்பா என்ன கட்ட? தொடர்பு கட்ட. நான் சொல்றது பணம் கொட்டை. பணங்கொட்டையா? ஒரு கொட்டையால அடிக்க மாட்டேன், 3 கொட்டையால அடிப்பேன். ஒரு பணம் எடுத்து சுட்டு உடைச்சு பாரு, 3 கொட்டை பலான்னு கையாக வந்ததுன்னா காட்டுறேன் நான். நீ எனக்கு அக்காவா? நான் தம்பி. நான் என்ன பண்றேன் தம்பி? இந்த மாதிரி எல்லாம் கட்டி பிடிச்சுன்னு வச்சுக்கேன். மாதிரியா இருக்குது. உங்க அக்கா இது. ஆமா. இது காலால இடுற வேலைய நான் கையால செய்து. ஐயோ கையில தான் அடிச்சுக்கிட்டு கூட்டு காட்டுறேன். அக்கா அவருக்கு நான் காலால இடுற வேலையை காலால இடுற வேலைய கையால செய்து முடிச்சேன்னு கையால செய்திருவேன். ஆனா இப்ப போவாரு நீங்க சாகர தீவு. நம்மளால முடியாது. நான் உயிரை முடியலையா? என்னதா நான் உங்களுக்கு என்ன தொந்தரவு பண்றேன்? எனக்கு என்ன ரோஸ் செய்த? நீ போய் சாவு போடான்றியா? ஓ என் தலையெழுத்து உன்னை பயமா நானே. சாகர தீவு. ஓ காட்டுக்கு பேரு சாகர தீவு. ஆமா. சேட்டா சேட்டா. அது பெண் பிள்ளை, நீ ஆம்பளை சிங்கம். ஆமா. ஏன்னா அக்காவுடைய கற்புக்கு பங்கம் ஏற்படக்கூடாது. இதானே? ஆமா. என்ன தவிர அக்காவுக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. உன்னை தவிரனா யாராவது வந்துருவாங்களா? நான் பார்த்து சும்மா மீறி அக்கா பேர்ல என்ன மீறி அக்கா மேல யாராவது கை வச்சு என்னடா இதெல்லாம்? தம்பி தானே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஐயா தம்பி கை வச்சேன்னா தம்பியால நடக்க முடியல. போய் தூக்கி காணும், தூக்கணும். உட்கார வச்சுக்கிட்டு இந்த உருவத்தை தூக்கணும். என்ன குழந்தை மாதிரி தானே இருக்கிறான்? குழந்தையா நீ? வாயில ஒரு பல்லு கூட இல்ல. ஐயே எல்லாம் வெள்ளை ஈரல். என்ன பண்ற? வெற்றியோட அலக்கடை எழுத்து விட்டு வர வேண்டும். அப்பா அப்பா நீங்க உள்ள போய் வாருங்கள். அவர்களுக்கு என்ன ஒரு ஆணவம். நீ உள்ள போய் நோய் எடுத்துக்கொள்.
அரக்கர்களுக்கு என்ன ஒரு ஆணோ அரக்கர்களை அழித்து விட்டு நான் வருகின்றேன். ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால், சாவதும் பெண்ணால், சகலமும் பெண்ணால், வருவதும் பெண்ணால். உன் வாயில நல்ல வார்த்தையே வராது. எப்ப பார்த்தாலே எதனா ஒண்ணு சொல்லிட்டே இருக்கியா? சரி கடை விடு. அப்பா உள்ள டீ வந்து நாரிங்குது. வெற்றியோடு சென்று வாருங்க. என்னக்குமா எங்க போய் இந்த ராணி டேய் இரவுல அந்த வேலை செஞ்சா உன் வாய் வீணா போயிடு பையா. ஐயோ இந்த சினிமா நடிகர் இருக்கிறாங்களே, சினிமா நடிகர். ஆமா நக்மா. நக்மா. ஆமா. அதே சாடையாக்குது. நீ பாத்துக்கிறியா? நீ பட்டினி பாத்துக்கிறியா? பாத்துருக்குறேன். ஏய் வேந்திரா வருகிறேன். நீ போய் வாப்பா. இப்ப எங்க செல்வதி? வடபாயசம் போக வேண்டும். இன்னொரு வடபாயசம். வடபாயசம் இல்ல, தின்னுமாரி. ஐயோ நீ தான் சொல்ல வடபாயசத்துக்கு போற. வடபாயசம் இல்ல, வடபாரிசம். ஓ வடபாரிசம். வடதிசை போக ஆடி பாடிக்கொண்டே போகலாம். சரி. அவர்களை விடவே கூடாது. எப்பா காதல் சாகசமாக நடிக்கணும். நீ அப்பாவும் வந்து சொல்லிக்கிறார், உன் கற்புக்கு எந்த பங்கமும் ஏற்படக்கூடாது. அப்படி அளவுக்கு நான் அப்படி ஏதாவது நடந்தா நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ என்ன பாத்துக்க போற? ஐயோ உனக்கு பாதுகாப்பா நான் எந்த பார்த்து ஒரு ஆபத்து இல்லாத அளவுக்கு நீ பாத்துக்க போற. சரி சரி. ஆடி பாடிக்கொண்டே போகலாம். நீ ஆடி பாடிக்கொண்டே வா, நான் அவனுங்க இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு வரேன். சரிடா போகலாமா? பாடிக்கொண்டே அந்த காணது கிட்ட நெருங்கிட்டோம். போகலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போலாமா? அந்த சாகரத்துக்கு போகலாம்.